என் செல்ல தங்கமே, நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த விஷயத்தில் இப்பொழுது நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியோடு நல்ல நேரத்தை குறித்துவிட்டுத்தான் இந்த சித்திரை திருநாளில் என் பிள்ளையை சந்திக்க வந்திருக்கின்றேன். பிறர் ஏற்படுத்திய காயங்களாலும் துன்பங்களாலும் வீதியில் நின்று கொண்டு நிற்கின்றேனே அப்பனே என்று நீ மனம் கலங்குகிறாய். நினைத்தது எல்லாம் விரைவில் நிறைவேறும். ஒருவர் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தாலும் உன்னை காப்பாற்ற இந்த சாய்தேவன் வந்து நிற்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. தைரியமாக போராடு. உன் முடிவை நீயே எடுக்க கற்றுக்கொள். இனி நீ மகிழ்ச்சியின் பாதையில் தான் செல்ல இருக்கின்றாய். உன் பிரச்சனைகள் எல்லாம் முடியும் நிலையில் நெருங்கிவிட்டது. உன் வாழ்வு வளம் பெறும் நம்பிக்கையோடு நீ சகல ஐஸ்வர்யத்தையும் பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. எதையுமே எளிதில் கடந்துவிட முடியவில்லையே என்று யோசிக்காதே. இந்த சோதனையும் துயரமும் சந்தித்த உனக்கு அதிலிருந்து விடிவு பெறுகின்ற நல்ல நேரத்தை நான் எப்படி தங்கமே தராமல் இருப்பேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். சர்வ நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையை உனக்கு தருவதற்குத்தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றேன். நீயோ நினைத்தது ஒன்று, அங்கு நடப்பது ஒன்று என்று யோசிக்காதே. நீ கால சக்கரத்தில் சுழன்று கொண்டு இருக்கின்றாய் என்பதில் உறுதியாகவே இரு. ஏனென்றால் இதில் உறுதியாக இருந்தால்தான் நிச்சயமாக நீ உயர முடியும் என்பதையும் நீ பெற முடியும் அல்லவா. நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த தருணம் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? நடப்பது யாவும் உனக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். இனியும் எனக்கானது நடக்குமா என்ற நிலையை எல்லாம் ஏற்படுத்தாதே. நடக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டிருக்கும் என் தங்கமே, உனக்கானதே நிச்சயம் உன்னை தேடி வரத்தான் செய்ய போகிறேன். நீ தொட்டதெல்லாம் இங்கு துளங்க போகும் நேரம் வந்து விட்டது. ஆனால் அதையும் தாண்டி நீ பொறுமை காக்க வேண்டியதிருக்கின்றதே என்று யோசிக்கிறாய். அந்த பொறுமை என்பது உனக்கு மிக பெரும் பலனைத்தான் தரப்போகிறது. நீ வாழுகின்ற பாதையில், கடந்து வருகின்ற இந்த பாதையில் எத்தனையே விஷயத்தை தானே கடக்க வேண்டியதிருக்கின்றது. நான் என்னதான் செய்வது, ஏதுதான் செய்வது என்று உன் மனம் பக்குவப்பட அங்கு மனம் தவறி கொண்டு இருக்கின்றது. கல்லையும் முள்ளையும் மிதித்துதான் நம் காலை மட்டுமல்ல நம் மனதையும் அங்கு பதம் பார்க்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது நடந்துதானே ஆக வேண்டியதிருக்கின்றது. ஆனால் அந்த விதியின் வீரியத்தையும் கரும வினையின் வீரியத்தையும் குறைப்பதற்குத்தான் இந்த சாய்தேவன் நேர்மறையான வார்த்தைகளோடு உன் மனமாற்றத்தை தருவதற்காக நான் உன்னை சந்தித்து கொண்டே இருக்கின்றேன். உன்னுடைய எண்ணமும் செயலும் மட்டும்தான் உன்னை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றது. உன் நம்பிக்கையான வாழ்க்கையில் உன்னை வழிநடத்துவது யாரென்று தெரியாமல் மனம் கலங்கிக் கொண்டே இருந்தாய். இதோ உனக்கான வாழ்க்கையை உனக்கு தருவதற்கு உன் அப்பனானவன் நான் வந்து இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் அழ வேண்டாம். என் தங்கமே, உன் சந்தேகங்களும் சங்கடங்களும் என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. எதை நோக்கி உன் பயணத்தில் அங்கு வெற்றி பெற வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தாயோ அந்த வெற்றியை உனக்கு தருவதென்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகும் இனி ஏனும் மனம் கலங்க வேண்டாம். நடப்பது எதுவாக மாறினாலும் சரி, உனக்கான வாழ்க்கையில் உனக்கு தருவது நானாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன் வாழ்க்கையின் மகிழ்வான தருணத்தை, நீ வெற்றிக்கான இந்த தருணத்தை அங்கு பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய் என்பதில் தெளிவாகவே இரு. எத்தனையோ பேர் உன்னை சுற்றி நின்று உன் சூட்சமத்தை உடைத்தெறிந்து விட்டு உன் வெற்றியை தடுத்து விடலாம் என்று தவறான கணக்கை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு தூள் தூளாக அதை உடைத்தெறிந்து விட்டு உனக்கான வாழ்க்கையை உன் கையில் தருவதற்கல்லவா இந்த அப்பனானவன் நான் வந்து இருக்கின்றேன். ராஜ கம்பீரத்தோடு உன் வாழ்க்கையில் வளம் வந்து கொண்டிருக்கும் என்னை
நீ எதற்காக மனதில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய்? நீ என் மீது மட்டும் கவனத்தை செலுத்து. என் கடைக்கண் பார்வையிலிருந்து நீ எப்பொழுதுமே தப்பித்து கொள்ள முடியாது. உன் வாழ்க்கை உன்வசமாக மாறப்போகும் தருணத்தை இப்பொழுது நான் குறித்து விட்டேன். இனி மனதில் இருக்கின்ற வழிகளை எல்லாம் தாண்டி அந்த ரணத்திற்கும் போராட்டத்திற்கும் தீர்வாக உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற செயலுக்கு முடிவுரை கட்டி உனக்கான விடிவு காலத்தை தந்து உன் மனம் குளிரும்படியான நல்ல செய்தியை அல்லவா என் பிள்ளைக்கு நான் சேர்க்க வந்து இருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிறாயோ அதில் முழுமையான வெற்றியை தான் அடையப் போகிறாய். நடப்பது நான், உனக்கு நடத்தி காட்டுவது நான் என்று ஒவ்வொரு கேள்விகளுக்கும் விடை கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது உனக்காக யாருமே இல்லையே என்று யோசிக்காதே. நீ சிந்தித்த காலங்கள் எல்லாம் போதும். ஏனென்றால் நீ எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஆழமான சிந்தனைகளோடு அல்லவா அங்கு வளர்த்து கொண்டு இருக்கின்றாய். நான் எப்பொழுதுமே உன்னிடம் சொல்லி கொண்டு தானே இருக்கின்றேன். எதை பற்றியும் அதிகம் யோசிக்காதே என்று. உன் மனதில் இருக்கின்ற வழியே நான் உனக்கு நிரந்தரமாக்கி விடுவேனோ என்ற பயமும் பதற்றமும் தானே உன் மனதில் ஆட்கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளையே, அதையெல்லாம் தாண்டி உனக்கான வாழ்க்கையில் நீ நலம் பெறும் வளம் பெறும் வாழ்க்கைக்கு தயாராக இருக்கும் பொழுது, உன்னை செதுக்கி கொண்டு இருக்கும் பொழுது சின்ன சின்ன சோதனையும் வேதனையும் வந்து கொண்டுதான் இருக்கும். கடந்து வரும் தூரம்தானே வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கின்றது. அதை நீ முதலில் நிதர்சனமான உண்மையாக புரிந்து கொள். யதார்த்தமாக அங்கு உனக்கானதை ஏற்றுக்கொள்ள நீ பழகி கொண்டாலே போதும். உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி வருவதை இங்கு யாராலும் மாற்றிக்கொள்ள முடியாது. எது வேண்டும் எது வேண்டாம் என்பதில் நீ தெளிவாக இரு. அப்போதுதான் உன்னை சுற்றி இருக்கும் பண்புகளில் உனக்கானது எது தேவையற்றது என்பதை புரிந்து கொள்வாய். என் தங்கமே, யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் குறை சொல்லி விட்டு போகட்டும். குறை சொல்கிறவர்கள் குறை சொல்கின்ற பழக்கத்தை ஒரு பொழுதும் இடமாட்டார்கள். ஆனால் அதையும் தாண்டி என் பிள்ளைகள் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறார்கள். ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? மற்றவர்கள் வாழ்க்கையை அவர்கள் மட்டும்தான் கண்டு கொள்வதில்லை. அவரவர்களின் விதியை அவரவர்கள் தான் முடிவு செய்வார்கள் என்ற நோக்கில் செயல்பட்டு உனக்கான வாழ்க்கையில் நீ எதை நோக்கி பயணித்தாயோ அந்த பயணத்தில் முழுமை பெறுவதற்கான எல்லா செயலிலும் நீ ஈடுபட்டு அதன் இறுதி கட்டத்தையும் எட்டிவிட்டாய். இப்பொழுது உனக்கான வெற்றி கிரீடம் உன்னை தேடி வந்து விட்டது. எதிர்பார்த்த தருணம் உனக்கு வாழ்க்கையில் வந்து சேரும் பொழுது நீ மனம் வருந்தவே வேண்டாம். எல்லாம் கிடைக்கும் என்பதில் உறுதியாக இருக்கும் என் பிள்ளையே. இனி உனக்கு ஏமாற்றம் என்பதே கிடையாது. நீ கேட்ட இன்ப அதிர்ச்சியை உன் வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்து விட்டேன். வெற்றி வாக்கு உனக்கு சொந்தமானதாக இருக்கும் பொழுது நீ நினைத்தது தான் அப்படியே நடக்கப் போகிறது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.